நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் நடித்துள்ள பரம் சுந்தரி படத்தின் ட்ரெய்லர் சில தினங்களுக்கு முன்னர் வெளியான நிலையில் மலையாள நடிகை பவித்ரா மேனன் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். ஸ்ரீதேவி மகள் என்றால் எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஜான்வி கபூருக்கு எதிராக நடிகை பவித்ரா மேனன் கொந்தளிப்பது ஏன்? சித்தார்த் மல்கோத்ரா, ஜான்வி கபூர் நடிப்பில் துஷார் ஜலோடா இயக்கியுள்ள படம் பரம் சுந்தரி வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று படம் வெளியாக உள்ளது. டெல்லியைச் சேர்ந்த இளைஞருக்கும் மலையாள பெண்ணுக்கும் இடையிலான காதலை சொல்லும் வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜான்வி கபூர் மலையாளி பெண்ணாக நடித்துள்ளார். ஜான்வி கபூரின் இந்த மலையாள உச்சரிப்புதான் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக மலையாள நடிகை பவித்ரா மேனன் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். ஜான்வி கபூரின் மலையாள கதாபாத்திரம் மற்றும் அவரது உச்சரிப்பு குறித்து பவித்ரா மேனன் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். மலையாளிகள் கதாபாத்திரத்தில் நடிக்க ஏன் கேரளாவைச் சேர்ந்த நடிகையை தேர்வு செய்யவில்லை என்றும், பாலிவுட் சினிமாவில் மலையாளிகள் தவறாக சித்தரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஜான்வியின் கதாபாத்திரம் உச்சரிப்பு பிழைகளுடன் தன்னை கேரள பெண் என்று அறிமுகப்படுத்துவதாக கொதித்தெழுந்துள்ளார். சரியான மலையாள நடிகர்களை நடிக்க வைப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்றும், தாங்கள் திறமை குறைந்தவர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜான்வி கபூர் பேசுவது போல் கேரளாவில் யாரும் பேசுவதில்லை என்றும், நாங்கள் ஹிந்தியில் பேசும்போது இப்படி பேசுகிறோமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தான் ஹிந்தியையும் நன்றாக பேசுவேன், மலையாளத்தையும் நன்றாக பேசுவேன் என கூறியுள்ளார். ஹிந்தி படத்தில் ஒரு மலையாளி கதாபாத்திரத்தில் நடிக்க ஒரு மலையாளியை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமா என்று நடிகைகள் ஐஸ்வர்யா லட்சுமி, நஸ்ரியா, கல்யாணி பிரியதர்ஷன் உள்ளிட்டவர்களின் புகைப்படத்துடன் பவித்ரா கேள்வி எழுப்பியுள்ளார். Pavitra Menon, I'm a Malayali and I watched the trailer of Param Sundari. I want to really address this. What's the problem in hiring a proper Malayali actor? हम कम talented होते हैं क्या? वो मोहिनीअट्टम ही कर रही होती है, ऐसा नहीं होता केरला में भाई. जैसे कि मैं बात कर रही हूँ हिंदी में. I can also speak Malayalam really well. അല്ല ശരിക്കും പറഞ്ഞാൽ നിങ്ങളുടെ പ്രശ്നം എന്താണ്? നല്ലപോലെ മലയാളം സംസാരിക്കാൻ പറ്റുന്ന ഒരു പെൺകുട്ടി നിങ്ങൾക്ക് എന്താ കിട്ടാൻ എത്ര ബുദ്ധിമുട്ടുണ്ടോ? பாலிவுட் சினிமா 90களில் பஞ்சாபியர்களை சித்தரித்தது போல் இப்போது மலையாளிகளை தவறாக சித்தரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு மலையாளி எப்படி பேசுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எங்கும் மல்லிகைப்பூ அணிந்து மோகினியாட்டம் ஆடுவது இல்லை என்று காட்டமாக கூறியுள்ளார். हमने भी बड़े ऐसी चीजें किए हैं 90s मलयालम फिल्मों में when we had to show Punjabis bula 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 bula. Now it's 2025. I think everybody knows how a Malayali talks and how they are as normal as anybody else. We don't wear just jasmine flowers and do mohiniyattam everywhere and walk around the office and house. Please. रिक्वेस्ट है यार. तिरुवनंतपुरम अगर आप बोल नहीं सकते ना तो त्रिवेंद्रम बोल दो, हम खुश हो जाएंगे. मेरा नाम है कुप्पुचामी मोह सुंदरम रामेश्वरम. பவித்ரா மேனனின் பதிவுக்கு பல மலையாள ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஷாருக் கானின் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் தீபிகா படுகோன், 2 ஸ்டேட்ஸ் படத்தில் ஆலியா பட், மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தில் சன்யா மல்கோத்ரா உள்ளிட்டோரும் வேறு மாநில பெண்களாக நடித்திருப்பார்கள். இதனிடையே ஜான்வி கபூருக்கு ஆதரவாகவும் அவரது ரசிகர்கள் களமிறங்கியுள்ளனர். நடிகை ஸ்ரீதேவி பல்வேறு மொழிகளில் நடித்து அசத்தவில்லையா? மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில், துல்கர் சல்மான், கல்யாணி, பார்வதி, நித்யா மேனன் உள்ளிட்டவர்கள் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளில் நடிக்கவில்லையா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். தேவரா படத்தில் தெலுங்கு பெண்ணாக ஜான்வி கபூர் நன்றாக நடித்திருந்ததாகவும், அதேபோல் பரம் சுந்தரி படத்திலும் மலையாளியாக நன்றாகவே நடித்திருப்பார் என கூறி ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.